பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா
வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பழமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு, எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அசையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை முத்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை போதும், அலை மோதும் வாழ்வில் அசையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா.
கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையின் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் நான் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் நான் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஜெபம் பண்றீங்களா? ஓகே. சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் உங்கள் எல்லா பிள்ளைங்களையும் கை பக்கமாக வச்சுக்கோங்க, மடியில் வச்சுக்கோங்க. யாரும் இங்கே அங்கே எலும்பி ஓடாதபடி தயவு செய்து பார்த்துக்கொள்ள கேட்கிறேன்.
அவங்க லெஃப்ட்டு அவங்களுக்கு அலோடு வந்து லெஃப்ட்டு 3 இன்ச்சு, ரைட்டு 3 இன்ச்சு. சீட்டை விட்டு எழும்பக்கூடாது, இடது பக்கம் 3 இன்ச்சுக்கு மேலே நகலக்கூடாது, வலது பக்கம் 3 இன்ச்சுக்கு மேலே நகலக்கூடாது. சரிதானா? ஓகே. இல்லைன்னா நான் இறங்கி வருவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சின்ன பிள்ளைங்களுக்கு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் அப்போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடக்க வேண்டிய வழியில் பேரண்ட்ஸ் நடத்திடணும். சர்ச்சில் எப்படி இருக்கணும், சர்வீஸில் எப்படி இருக்கணும், ப்ரேயர் டைமில் எப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ ஊழியக்காரங்க வீட்டில் டெஸ்டிமோனிஸ் நான் கேட்டிருக்கேன். சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது அடிப்பாங்களே ஒரு அடி, கில்லுவாங்களே ஒரு கில்லு. அதுதான் பின்னாட்களில் அவங்கள நல்ல ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. டாக்டர் டேவிட் கிராண்ட் அவர் வந்து யுரேஷியாவோட டைரக்டராக இருந்தவர். அவர் எங்கள் எஸ்ஐபிசி சாப்பலில் பேசும்போது, யுரேஷியாவுக்கு டைரக்டராக ஒரு பெரிய அது மிஷன்ஸ் இதை பெரிய பொறுப்பில் வைத்திருந்தவர். செல்ஃபோன்ஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு. சின்ன டிஸ்ட்ராக்ஷனால என்னோடய கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகும். சின்ன சத்தம் கேட்டாலும், சின்ன அசைவு இருந்தாலும், இல்லைனா ஏதாவது ஒரு நாய்ஸ் கேட்டுருச்சுன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் டக்குன்னு டைவர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ டேவிட் கிராண்ட் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. சாப்பலில் சின்ன பையங்களாக இருக்காங்க, 3 பேர் அண்ணன் தம்பிமார். அவங்க அப்பா பாஸ்டர், பயங்கர ஸ்ட்ரிக்டான பாஸ்டர். இவங்க 3 பேர் என்ன செய்வாங்களாம், பியூஸில் உட்கார்ந்துருக்கும்போது தரையில் வரிசையாக உட்காந்துட்டு இவங்களுக்குள்ளே ஆம்பளை பசங்களாக நிறைய வளர்ந்த வீடுகளில் தெரியும், சின்ன வயசில் என்ன நடக்கும், ஒருத்தன் கடிப்பான், ஒருத்தர் சொல்ற மை இயர்ஸ் வில் பி ப்ளீடிங் பட் நோ நாய்ஸ் வில் கம் அவுட். பக்கத்தில் அண்ணங்காரன் காதை கடிச்சிருப்பான், தம்பிக்காரன் ஒரு கிள்ளி வச்சுருப்பான், எங்களுக்கு ஒரு சத்தம் வெளியே வராது. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் பிந்திய நாட்களில் அவங்கள கர்த்தர் பயன்படுத்தின விதங்கள் ஆச்சரியமானது. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாட போகிறோம். ரொம்ப முக்கியமான இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் அனுபவித்து அதன் அர்த்தத்தை உணர்ந்து ஆழமாய் புரிந்து பாட வேண்டிய பாடல்கள். உங்கள் கவனம் முழுவதும் இங்கே இருக்கட்டும், ஜெபத்தில் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு சைடில் கேட்டாலும் நான் திரும்பினாலும் நீங்கள் திரும்பக்கூடாது. அல்லேலூயா. அவ்வளோ கவனமாக இருக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பாஸ்டர்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்ய தெரில. ஸ்தோத்திரம். எதுனாலும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறாருங்க. அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக சிரிச்சிட்டு சொல்லிட்டு போகிறாரு. அல்லேலூயா. அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களோட மைண்டும் அப்செட் ஆகக்கூடாது, நானும் அப்செட் ஆகக்கூடாது. நம்ம எல்லாம் சமாதானத்தோடு கர்த்தரை நம்ம சேவிக்க வேண்டும். நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணணும், நல்ல ஊற்றி ஜபிக்கணும். நான் சொல்ல போகிற பாடல் நடராஜ முதலியார் ஐயா எழுதின பாடல். ஒப்புவித்தேன் ஐயனே, சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நாம் அர்ப்பணிக்கிறது ஒன்று, அதை நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஏற்றுக்கொள்ளணும். சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தமை மாற்றிடுமே, ஆவி ஆத்துமா சரீரமும் ஆத்தும நேசரே படைக்கிறேன். அல்லேலூயா. ஒப்புவித்தேன் ஐயனே, சித்தம் செய்ய. தெரிந்தவர்கள் இணைந்து நீங்கள் பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு இந்த பாடல்கள். இந்த மாதிரி பாடல்கள் எதுக்கு நான் ஜெப நேரங்களில் பாடுறோன்னா, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தனி ஜெப நேரங்களில் இப்படிப்பட்ட பாடல்கள் உங்களுடைய விசுவாசத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் பக்தி விருத்திக்கும் அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பாடல்களை பாடி பழகுங்கள். தனி ஜெபங்களில் பாடல்களை பாடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது இருக்கும். பிரியமானவர்களே, ஒப்புவித்தேன் ஐயனை, சித்தம் செய்ய தந்தேனே. சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
இயேசுவே ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே சுட்டெரிக்கும் அக்கினியால் சுட்டீகரித்தம்மை மாற்றிடுமே சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே ஆவி ஆத்மா சரீரமே ஆத்துமனேசரே படைக்கின்றேன் என் ஆவி ஆத்மா சரீரமே ஆத்துமனேசரே படைக்கின்றேன் ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே அத்திமரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் யாவும் அழிந்திடினும் அத்திமரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் யாவும் அழிந்திடினும் கர்த்தர் தம் அன்பை விட்டு நீங்கா தூய கிருபை தந்தருளும் கர்த்தர் தம் அன்பை விட்டு நீங்கா தூய கிருபை தந்தருளும் ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே எந்த நின் சிந்தை முன்னறிவீர் எந்த நின் பாதை நீரறிவீர் நின் சிந்தை முன்னறிவீர் எந்த நின் பாதை நீரறிவீர் நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன் சொல்லுவோமா நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன் பாடுவோம் ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஒப்புவித்தேன் ஐயனே சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும் சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்த
கிரீடம் முன்னே வைத்தேன், ஜீவிய காலம் நடந்திட. ஜீவ கிரீடம் முன்னே வைத்தே, ஜீவிய காலம் நடந்திட. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தே. எல்லாரும் எழுப்பி நின்று பாடலாமா? முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே, எந்த நின் சிந்தை முன்னறிவீர், எந்த நின் பாதை நீரறிவீர். எந்த நின் சிந்தை முன்னறிவீர், எந்த நின் பாதை நீரறிவீர். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் ஜெபமாய் பாடுவோமாம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எங்களை அர்ப்பணித்து தருகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சமூகத்தில். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை படைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறவரே, எங்கள் இளவயதின் அதிபதியாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. எங்களுடைய சிந்தனை, சொல், செய்கைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் படைக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் படைத்து விடுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோம், வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில், நீங்க தனிப்பட்ட விதத்தில் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. உம்முடைய கிரியைகள் 3 முறை சொல்ல போறோம். என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. உம்முடைய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை அப்பா, அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை.
யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தாம் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரட்டும் ஐயா. எங்களுக்கு கிருபையாய் பதில் கொடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறவைகளுக்கு நீர் பதில் தர வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஆனாலும் உம்முடைய கிருபையை நம்பி வருகிறோம், உம்முடைய இரக்கங்களை நம்பி வருகிறோம், உம்முடைய தயவை நம்பி வருகிறோம், உம்முடைய அன்பை நம்பி வருகிறோம், உம்முடைய மனதிருக்கத்தை நம்பி வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்கும்படி நீர் சொன்னதினாலே உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீர் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெப நேரம் ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்களை சமூகத்தில் தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ட்ரையாக போயிடக்கூடாதுப்பா. எங்களில் என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் மன்னியும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சில குறிப்புகள் நம்ம ஏற்கனவே சில காலங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பதாகவோ 1-2 வருடங்களுக்கு முன்பதாக ஜெபித்ததாக இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிற அநேக காரியங்கள் லைஃப் லாங்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் என்று அநேக தரம் நான் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவருடைய மனதில், இருதயத்தில் அதிகாலை வேளையில் கொடுத்தார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். என்னன்னு சொன்னால், ஆண்டவரே உமது திட்டத்திற்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் எப்போது நான் சொல்லுகிற ஒரு விஷயம், நம்ம குறித்த ஒரு நோக்கம் வச்சிருக்காரா வச்சிருக்கலையா உங்களுக்கு தெரியும் தானே. அதை நீங்கள் ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சொல்லுவார், பேசுவார். உங்களை குறித்து வச்சிருக்கிற கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். என்னை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் எனக்கு தெரியும், ஏன்னா கர்த்தர் பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சபையை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். கர்த்தர் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். அநேக சந்தர்ப்பங்களிலே தம்முடைய ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். அதுபோல ஆண்டவருடைய திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமையிலே, ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு அடுத்த எல்லா காரியங்களிலும், இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமானது கவனிங்க, என்னை மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் நான் இசைந்து விட்டு கொடுக்க எனக்கு மனப்பக்குவத்தை தாரும். தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினோன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அதை போய் என்ன செய்யறதில்ல, பிடித்து கொள்வது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சு பர்பஸ் வச்சுருப்பாங்க. எல்லாரும் அதை மனப்பூர்வமாக செய்வதில்லை. சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைக்கிற இரக்கத்தினால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவார், கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார். எல்லாரையும் அதை செய்ய மாட்டார். எல்லார்ட்டையும் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணுற ஆண்டவர் அல்ல. ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய நன்மைக்காக அதை என்ன செய்வார்னா நிர்பந்திப்பார். சில நேரங்களிலே சிலருக்கு மட்டும் அதை செய்வார். அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லார்ட்டையும் அவர் செய்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் தேவ சித்தத்தை விட்டுட்டு விலகிடுறது.
நிறைய பேர் அதனால தான் தேவனுடைய திட்டத்தில் நிற்காம அவங்க லைஃப் அதில் அலைன் ஆகாமல் வேற எங்கேயாவது போய் அலைன் ஆகி மாட்டிடுவாங்க. அவங்க லைஃப்பில் ஆண்டவர் எதிர்பார்த்த ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போய்விடும். எனக்கு அருமையானவர்கள், ஆகவே தான் இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாகவும், சொல்லுங்கள், மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் இசைந்து விட்டு கொடுக்க. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஈல்டு, டு ஈல்டு மை செல்ஃப் கம்ப்ளீட்லி அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி. டு ஈல்டு மை செல்ஃப் கம்ப்ளீட்லி அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி. எதற்காக? எதற்காக? உம்முடைய திட்டத்திற்காக, உம்முடைய திட்டத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், ஒரு உதாரணம், வேத உதாரணம். எனக்கு இம்மீடியட்டாக ஆண்டவர் அப்பொழுதே இந்த குறிப்பை எனக்கு மனதிலே அவர் கொண்டு வந்த போதே அவர் கொடுத்ததான ஒரு உதாரணம் மரியாளுடைய வாழ்க்கை. லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் கலங்கி தான் நிற்கிறாள். அந்த இடத்துல அவங்க கலங்கி நிற்கிறாங்க, அன்னை மரியாள் கலங்கி நிற்கிறாங்க. 30ஆம் வசனத்தில் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்துட்டு இருக்கிறேன், பார்க்குறீங்களா எல்லாரும்? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுடார் என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை, எனக்கு திருமணமே இன்னும் நிறைவேறவில்லையே, கற்பந்தரிப்பா என்று சொல்லுகிறீர்களே, இது ஏற்றுக்கொள்ள சாதாரண விஷயமா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள சாதாரண விஷயமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி ஒரு நபர் கண்டறியப்பட்டால் யாருக்கு தெரியும்? தேவதூதன் வந்ததும் வராததும் வெளியே யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அது ஒரு சின்ன ஒரு அறை, சின்ன ஒரு ரூம் இன்றைக்கும் இருக்குது. அதோட ரிமைன்ஸ் இன்றைக்கி அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த இடத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ அங்கே நிற்கும் போது கற்பனை பண்ணி பார்த்தேன், எப்படி இங்கே தானே தூதன் வந்திருப்பார், உள்ளே வந்து நின்றுருப்பார் அந்த அறைக்குள்ளே. அந்த அறையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த அறைக்குள்ளே வந்து தூதன் வந்து பேசினது வெளியில் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. இவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? யோசேப்பை நம்ப முடியலையே. யோசேப்பு நம்பாமல் போனதுனாலே தானே ரகசியமாய் தள்ளி விடும்படிக்கு அவர் யோசனை பண்ணினார். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் தேவ திட்டம் மரியாளின் மூலமாக அவள் கன்னியாக இருக்கும் பொழுதே கற்பந்தரித்து இயேசு வெளிப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய உன்னதமான திட்டம். இது ரொம்ப ஆழமானது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்திற்கு ஸ்தோத்திரம், யாரும் அவ்வளவு எளிதாக தங்களை இசைந்து விட்டு கொடுக்கிறதற்கு யோசிப்பார்கள் அல்லவா? ஏனென்று சொன்னால் வெளியே தெரிய வந்தால் யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் ஓன் லைஃப். பகிரங்கமாக இழுத்து வரப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டியதான நியாயப்பிரமாணத்தை சுமந்து கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். அந்த சூழ்நிலைமையில் அன்னை மரியாளுடைய வார்த்தையை பாருங்கள், 38வது வசனம். 38ஆம் வசனம். இதோ, எல்லாரும் வாசிங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. திஸ் தான் கம்ப்ளீட் ஈல்டிங், ஹோல் ஹார்ட்டட் ஈல்டிங். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஏன்னா அவர் அந்த கன்சென்ட் கொடுத்தாதான் அடுத்தது ஆண்டவர் ஸ்டெப் எடுப்பார். ஒன்லி வித் ஹர் கன்சென்ட். had she said no to that, God would have looked for somebody else. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவ்வளோ பெரிய விஷயத்துக்கே அவங்க இசைஞ்சு கொடுக்க முடியுமானால் அந்த அளவுக்கு சுமை சுமத்தாத மற்ற அவருடைய திட்டங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு இசைந்து கொடுக்க வேண்டும்? நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு பக்குவம் நமக்கு வேண்டும். ஆமென். அதை விளங்கி கொள்ளணும். அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் தேவைன்னா, யூ நீட் டிசர்ன்மெண்ட். இது ஆண்டவர் தான். நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி பகிரங்கமாக தூதன் வர்றதில்லை இல்லையா? யாராவது தூதனை பார்த்துருக்கீங்களா? நம்ம இயேசுநாதரை பார்க்கல. நம்ம முதல்ல இயேசுநாதரை பார்க்கணுன்னு விரும்புகிறோம், அப்புறம் செகண்டு தான் தூதன் எல்லாம். அவ்வளோ பகிரங்கமாக ஆண்டவர் வந்து சொல்லலை, யாருக்கிட்டையும் திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரா? பட் ப்ராஃபசிஸ் மூலமாக பேசியிருக்கிறார். ஸோ அதனால இது கர்த்தர் தான் கொடுத்தார், சொன்னார் என்பதை குறித்ததான பகுத்தறிவு முதலாவது நமக்கு வேண்டும். இது தேவ திட்டம் தானே. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு அலைன் பண்ண முடியும். என்னை கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. விளங்குதுன்னு சொல்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சாலிட் ஃபுட்டு, பேபி மில்க் கிடையாது. யூ நீட் டிசர்ன்மெண்ட் ஃபார் தட்.
ரெண்டாவது, யூ நீட் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இதை விளங்கி கொள்றதுக்கு. ஏன்னா அந்த நாட்களிலே வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள், அந்த காலகட்டத்தில், மரியாள் வாழ்ந்த காலகட்டத்தில் மேசியா ஏன்ட்ட பிறக்க மாட்டாரா, ஏன்ட்ட பிறக்க மாட்டாருன்னு எத்தனையோ கன்னிகைகள் அவங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் மனதில் வைத்து, வேதம் அறிந்தவர்கள் அவர்கள் மனதிலே வைத்து ஜெபம் பண்ணுவார்களாம். இது வேத பண்டிதர்கள் சொல்லுகிற காரியம். மரியாளுக்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய வேதம் தெரிந்ததினால்தான் இயேசுவுக்கு சின்ன வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12 வயசில், அது அஃப்கோர்ஸ் அவருக்குனே உரிய ஞானமாக இருந்தாலும் அவர் ஹியூமன் ப்ராசஸில் தான் வந்தார். அதை பைபாஸ் பண்ணலை, ஞாபகம் வச்சிருக்கணும். 100% he was human being. Amen. 100% God, 100% human being. He never bypassed any human process. உண்மைதானா? கற்பந்தரித்து பிறக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் வளர்ச்சி, அதனதின் காலத்தில் உண்டாகிற வளர்ச்சி, எல்லாத்துலேயும் ஹியூமன் ப்ராசஸ்லாம் வர்றாரு. ஆகவே அவர் சின்ன வயசில் வளர்ந்து வரும்போது 2.5 வயசோ 3 வயசோ ஆனா அவனா ஆலஃப் பெத் கிமெல் தாலத்துன்னு எழுதி படித்திருக்க வேண்டும். உண்மைதானா? நான் சொல்கிறது விளங்கிச்சுதா? அப்போது சின்ன வயசில் இருந்து 12 வயசுலேயே அவருக்கு அந்த அளவுக்கு ஞானம் வந்ததானால் எந்த அளவிற்கு வேத அறிவு அவருக்கு உள்ளே மரியாளால் புகட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வேதத்தை அறிந்திருந்த மரியாள் தான் she was spiritually mature because she was praying woman. She was a praying woman. உண்மைதானா? உண்மைதானா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னெல்லாம் தேவை? யூ நீட் டிசர்ன்மெண்ட், அதுக்குரிய பகுத்தறிவு வேணும், தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கைக்காக அறிந்து கொள்றதுக்கு. ரெண்டாவது என்ன வேணும்? மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும். ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், we need trust in God. தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் ஒன்றை சொன்னால் அது நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதாக இருக்கலாம், நாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குறுகிய அறிவிற்கு இது எனக்கு நன்மையாய் முடியுமோ, இல்லை என்றால் எனக்கு கஷ்டமாக தெரிகிறதே, இதற்கு ஆபத்தாக முடிந்து விடுமோ என்கிற கேள்விகள் எல்லாம் மனதிலே மனுஷிகமாக எழும்பினாலும் கர்த்தரை முழுமையாய் நம்பி அதற்கு இணங்கி விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு நம்மை முழுமையாக ஈல்டு பண்ண மெச்சூர், ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் வி நீட் டு ஹேவ் ஃபெய்த். விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. என்னோடய வாழ்க்கையெல்லாம் ஃபெய்த் வாழ்க்கை மாதிரி தாங்க. ஒவ்வொரு முக்கியமான காலகட்டங்களிலும் கர்த்தர் பேசுவார், உன்னை இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்படித்தான் வாழ்க்கையில் பழகணும், நடை பழகினோம். எனக்கு பிரியமானவர்களே, அதற்கு ஏற்ற விதத்தில் தான் இந்த ஜெப குறிப்பு. ஆண்டவரே, உமது திட்டத்திற்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ, எனக்கு அது விளங்குதோ விளங்கலையோ, ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ, அது எனக்கு விளங்குதோ விளங்கலையோ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நான் என்னை ஈல்டு பண்ணுறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு அடுத்த காரியத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை, என்னை நான் மனப்பூர்வமாக, அந்த வார்த்தை முக்கியம், அறகுற மனசோட இல்லை, எப்படி வேண்டா வெறுப்பாக அல்ல. நம்ம பாஷையில் சொன்னா இல்லையா, என்ன சொல்லுவோம்? வேண்டா வெறுப்பாக அல்ல. சில நேரங்கள் இது நம்மளுடைய லைஃப்பில் எல்லா பகுதிகளும், நம்மளுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் அப்ளை ஆகும். வாலிப சகோதர சகோதரி கவனிங்க, உங்களுடைய படிப்பில் அது அப்ளை ஆகும், உங்களுடைய கேரியரில் அது அப்ளை ஆகும், உங்களுடைய திருமண காரியங்கள் அது அப்ளை ஆகும். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நம்ப முடியுதோ முடியலையோ, இதுதான் தேவ திட்டம்னு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, தெளிவு வந்துருச்சுன்னா, கர்த்தர் பேசிட்டாருன்னா, ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டாருன்னா, அதை ஏற்றுக்கொள்ள முடியுதோ இல்லையோ, அவரை நம்பி விசுவாசத்திலே அடி எடுத்து வைக்க வேண்டும். விளங்கின அளவுக்கு சக்கதாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு என் லைஃப்பை, என்னைய மனப்பூர்வமாக நான் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார், வழியில் பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் பேசுவார் உங்களோடு கூட. மகனே, உன்னை வைத்து நான் வச்சிருக்கிற சில திட்டங்கள் இது, உன்னுடைய குடும்பத்தை வைத்து நான் வைத்திருக்கிற சில திட்டங்கள் இவைகள், உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் இவைகள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வசனத்தை கொடுத்து உறுதிப்படுத்துவார், வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்துவார். அப்பொழுது தேவனை முழுமையாய் நம்பி, ஆண்டவரை முழுமையாய் நம்பி விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு
அதற்கு ஏதுவாக ஆண்டவரே என் மனதை என்னைய பக்குவப்படுத்துங்க, என் மனதை பக்குவப்படுத்துங்க, என் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக, என்னை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக, ஆண்டவரே என் குடும்பத்தை முழுமையாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக, என் குடும்பத்தை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக, உம்முடைய திட்டத்திற்கு ஏதுவாக நான் ஈல்டு பண்ணுகிறதற்கு பக்குவத்தை தருவீராக. என்னை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டத்திற்கு ஏதுவாக இந்த முழு சபையும் ஆண்டவரே, இந்த திருச்சபையை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய உன்னத திட்டங்களுக்கு ஏதுவாக ஆண்டவரே, இந்த முழு திருச்சபையும் தங்களை மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் அர்ப்பணிக்கிறதற்கு, இசைந்து விட்டு கொடுக்கிறதற்கு, ஈல்டு பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வேண்டிய பக்குவத்தை எல்லாருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய பகுத்தறிவை, டிசர்ன்மெண்ட் எங்களுக்கு தாங்க. அதற்கு வேண்டிய ஆவிக்குரிய முதிர்ச்சியை எங்களிலே கட்டளையிடுவீராக. அதற்கு வேண்டிய நம்பிக்கை, அந்த தேவன் மேல உள்ள அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட் எங்களுக்கு தாங்க. அதற்கு வேண்டிய விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில தரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக என்னுடைய வாழ்க்கை கர்த்தரிடமாக ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதாக. சொல்லுங்க, எப்படி வாழ்க்கை? ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை, கமிட்டட் லைஃப், ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எல்லாவற்றையும் பிதா தம்முடைய கரத்தில் ஒப்புவித்திருந்தும் தன்னுடைய லைஃப்பை ஆண்டவர் பிதாவின் இடத்துல ஒப்புவித்திருந்தார். ஆகையினால தான் கடைசியாக அவர் ஒப்புவித்தது எதை? தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். அவர் எல்லாவற்றையும் ஒப்புவித்து பழகினதுனால கடைசி நொடி பொழுதுல, பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு வேதனையின் மரணமாக இருந்தாலும் அது ஒரு மகிமையான மரணம். அதை விட ஒரு மகிமையான மரணம் இருக்க முடியாதுங்க. பிதாவின் இடத்துல நேரடியாக ஆவியை ஒப்புவிக்கிறதை விட மகிமையான ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. தன்னை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து கடைசி மூச்சை விடுகிற மரணத்தை விட மகிமையான மரணம் இருக்க முடியாது. இயேசுவின் வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 11-12 ஸ்லைடில் முடிஞ்சா போடுங்க. வாசிக்கிறவங்க மைக்கில் வாசிங்க, நீங்கள் எடுத்தவங்களும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமாக வாசிக்க கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 11-12 வாசிங்க. சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முடிஞ்சா மைக்கில். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அதோட சேஃப்டி என்னன்னு தெரியுதாங்க? ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையுடைய சேஃப்டி அதுதான். அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் எதையெல்லாம் ஒப்புவித்து இருக்கிறோமோ அது எல்லாம் ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி பாதுகாப்போடு இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து பழகி இருப்பீங்க. உங்கள் பிரயாணத்தை அவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகளை அவர் கையில் ஒப்புவித்திருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்புவித்திருப்பீங்க. பயப்பட வேண்டியதில்லை. உண்மையாக ஒப்புவித்திருந்தா பாதுகாப்பாக இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல பவுல் சொல்ல வர்றதை சுருக்கமாக நம்ம லாங்குவேஜில், நம்ம பாஷையில் சொன்னால், கர்த்தர் தன்னை அழைத்து
தான் செய்யும்படி ஏற்படுத்தின ஊழியத்தை தன் வாழ்நாட்காலத்திலே நிறைவேற்றி முடிக்கிறதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தர வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகளார் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்திருந்தார். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க முடியும் ஆண்டவரே, அது வரைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, பாதுகாத்து வச்சுருங்க. கர்த்தர் அப்படியே செய்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பவுலுடைய அனுபவம். ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை அது பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஒப்புவிச்சு பழகணும் ஒன்னொன்னையும். இன்னொரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 16:3 உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நிறைய நேரங்களில் நம்ம எவ்வளவு டைலமாஸ் வருது லைஃப்ல. டைலமாஸ்னா என்னது? வாட் இஸ் டைலமா? ஒத்தையா ரெட்டையா? நம்ம கரெக்டாக சொன்னோம்னா ஒத்தையா ரெட்டையா, இதுவா அதுவா, அதுவா இதுவா, தெரிந்தெடுப்பில் குழப்பம், தீர்மானத்தில் குழப்பம், ஸ்தோத்திரம், செயல்பாடுகளில் குழப்பம். அப்போ ஆண்டவர் தெளிவாக ஒரு ஆலோசனை சொல்றார். உன் செய்கைகளை இதை செய்யறதா அதை செய்யறதா, அல்லது இதை செய்யறதா வேண்டாமா? எல்லாத்திலும் நம்ம குழப்பம், ஒரு டைலமா வருது தானே. இதை செய்யறதா அதை செய்யறதா? ஸ்தோத்திரம். அப்புறம் இதை செய்வதா வேண்டாமா? எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் வரும், டைலமாஸ் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்குற ஆலோசனை, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது மனசில் வர்ற நம்முடைய யோசனைகள் என்ன செய்யுமாம்? உறுதிப்படும். அதை அவர் எப்படியாவது உறுதிப்படுத்துவார். நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்துடும். இது ஆண்டவர் உறுதிப்படுத்தல் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரசங்கியார்கள், கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்து இதே பீடத்தில் நின்று சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. 2 மெசேஜ் 3 மெசேஜ் அவங்க மனசில் இருக்கும். ஆண்டவரே, நான் எதை பேசுகிறது ஆண்டவரேன்னு வருவாங்க. இங்கே வந்தால் ஆராதனை நடத்தும் பொழுதோ இல்லை பைபிள் ரீடிங்லேயோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் பேச வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை எம்ஏபிசி பிரின்சிபல் பாஸ்டர் சம்பத் அவங்க ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வரும்பொழுது அவங்க ஒரு பேசேஜ்லேருந்து மெசேஜ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாசித்த பேசேஜ் வேற காஸ்பல்லேருந்து வாசித்த பேசேஜ். அவர் மனசில் பதப்பட்டு இருந்திருக்கு. ஆண்டவரே, வேற பேசேஜ் வாசித்திருக்காங்க, நீர் இதைத்தான் நான் பேசுறதுக்காக நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரேன்னு. எந்த கிறிஸ்மஸ்லையும் பண்ணாத ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரீடிங் முடித்த பிறகு நான் வந்து அவர் எடுத்து வச்ச பேசேஜ் அப்படி எடுத்து எல்லாரும் வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க வச்சுருக்கேன். அதை மேலே முன்னாடி வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் வாட் கன்ஃபர்மேஷன். ஒரு முறை ஒரு ஈவினிங் மீட்டிங், பிரதர் ஜூப்லினா நான் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். அவர் காலையிலேருந்து ஒரு மெசேஜ் யோசித்து வச்சுருந்துருக்கிறாரு. சாயங்காலத்தில் ஆவியானவர், நீ இந்த மெசேஜ் பேசக்கூடாது, இன்னொரு மெசேஜ் சொல்லி அதை தான் பேசணும்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டார் ஆவியானவர். கிளம்பி இருக்கிறார் மனுஷன். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த விளையாட்டெல்லாம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் அப்படி இப்போ சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆனால் அவரோடு நடக்கிற விசுவாச வாழ்க்கை இருக்குது பாருங்கள். இட்ஸ் எ த்ரில்லிங் லைஃப், எக்ஸைட்டிங் லைஃப். ஆமென், அல்லேலூயா. சார் காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்க, இந்த மெசேஜ் கொடுக்கலாம் ஆண்டவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நோ 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 அடுத்த மெசேஜ் இது இல்லை, நான் பேச விரும்புகிறது இதுன்னு சொல்லிட்டார். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ஆண்டவரே. நான் அவர் மனசில் ஜெபம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. காரில் ஏறி அவரை கூட்டிகிட்டு வரேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எங்கள் பழைய வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் வழியாக உள்ளே வந்து ரோட்டு மேலே ஏறும்போது அங்கே அலெக்ஸ் பாஸ்டர் இந்த வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அப்படி ரோட்டு மேலே ஏறும்போது அவரை பார்த்து திரும்பி கேட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் இந்த மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்களா? இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு. அவர் எதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரோ, ஆவியானவர் சொன்னதாக அவர் எடுத்து வச்சு, ஆவியானவர் சொன்ன மெசேஜோ அதே வார்த்தையை நான் சொல்லி
அவர்கிட்ட கேட்டேன் பாருங்க, எனக்கும் தெரியாத விஷயம், அவருக்கும் ஷாக்கு எனக்கும் ஷாக்கு. அல்லேலூயா. கையை பிடிச்சிட்டானே, இனி அண்ணன் தான் சொல்லுவார். ஆவியானவர் உறுதிப்படுத்துறாரு இதை. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னார், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தாருன்னா அங்கே நமக்கு சக்சஸ் தான். அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தாருன்னா அங்கே நமக்கு பாதுகாப்பு தான். அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தாருன்னா அங்கே நமக்கு நன்மை மட்டும்தான். அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தாருன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் தான். அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தா அதில் நாம் ஒரு நாள் நஷ்டப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இனி அதில் பழக்குவீங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. திஸ் இஸ் த டைம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். நான் ஜெபித்த காரியங்களை தான் உங்கள் மத்தியில் வந்து நான் ஜெபிக்க வைக்கிறேன். பிரியமானவர்களே, என் லைஃப் ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், மகனை இதை நீ ஒப்பு கொடுத்துரு, மகளை இதை நீ ஒப்பு கொடுன்னு சொல்லுவார். எதை நீங்கள் அவருடைய பாதுகாப்பு எதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழி நடத்துதல் எதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ, அவர் தருகிற உறுதிப்பாடு எதிலெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதை எல்லாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் சிம்பிளாக சொன்னால், வாழ்க்கையவே அவர் கரத்தில் மொத்தமாக ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுத்துருங்க, உங்கள் செய்கைகளை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நடத்துவார், அவர் உறுதிப்படுத்துவார், அவர் பாதுகாத்து தருவார், பாதுகாத்து தருவார், பாதுகாத்து தருவார், நிறைவேற்றி தருவார், நிறைவேற்றி தருவார். ஷதா ரபா லபா ரிவா ரவா ரா காட்டிரே மினிதே நிமன சந்தத கதன ஹஷி கரபலபா ரிபெனிமே கலது ரபோஷி அந்தர லபலபா ரிகபப சந்தர பல குடபல நியாந்தரா ஏக்கரஹ சிமன ஹசிதரபலஹோ ரிபலஹு டபல சந்தரபலபலபலபி கபலபலமா ரிகதன கதன கதியாந்தர கதம சந்தரபலபலபலமா ரிகபது திரியாத்துரிபி சிபலபலபலபலபலமா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதை வைத்து தான் பாடினோம். ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்று கொள்ளும் இயேசுவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வருகிறதற்காக அவருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்ததாக இன்னொரு குறிப்பை, முக்கியமான ஒரு குறிப்பை ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு 2 தரப்புல அவருடைய திட்டங்களுக்கு ஏதுவாக நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம். இன்னொரு காரியம், என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களுக்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய சூழ்நிலைமைகளையும் அவர் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டோம், திட்டம் வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் எப்படிப்பட்ட சித்தம், திட்டம், திட்டம், இதெல்லாம் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மனதில் இருத்தி கொள்ளுங்க. அவருடைய நோக்கம் இதெல்லாம் அவரை சார்ந்து அவர்கிட்ட இருந்து வர்ற காரியங்கள். அவருடைய சித்தம்னா அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்குதான்? நன்மையான சித்தம். ரோமர் 12 வாசிக்கிறோம்ல, அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையானது, பரிபூர்ணமானது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி அவருடைய திட்டம்னு வரும்பொழுது அவருடைய திட்டத்துக்கு மேன்மையான அவருடைய திட்டம் எப்படிப்பட்டது? நம்மளை குறித்து அவர் வச்சிருக்கிற திட்டம் சின்ன திட்டமாக இருக்குமா, பெரிய திட்டமாக இருக்குமா? சொல்லுங்க. பெரிய திட்டமாக இருக்கு. கீழான திட்டமாக இருக்குமா, மேலான திட்டமாக இருக்குமா? குறைவான திட்டமாக இருக்குமா, மேன்மையான திட்டமாக இருக்குமா? மேன்மையான திட்டங்கள் தான். அப்படிப்பட்ட மேன்மையான திட்டங்களுக்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய சூழ்நிலைமைகளையும் அதற்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய மனிதர்களையும் நான் தெளிவாக அடையாளம் காணவும், நான் கடிந்து கொள்ள வேண்டியவற்றை கடிந்து கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி குறிப்பெல்லாம் புக்கில் கிடைக்காதுங்க. கர்த்தர் வசனத்தின்படி அனுபவத்தில் பழக்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் கேப்சர் இட், கேப்சர் இட், கேப்சர் இட் இன்சைட் யூ. உள்வாங்கிருங்க, முழுசாக உள்வாங்கிருங்க. உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டங்களுக்கு மாறாக பிசாசு சில நேரத்தில் ஆட்களை பயன்படுத்துவான், சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் அவருடைய ஆளுகைக்குட்பட்டே இருக்கும் என்று சொன்னால், அப்படி ஜபிச்சு வச்சுருந்தோன்னா அதை அடையாளம் கண்டு கொள்ளுவோம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களுக்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய மனிதர் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நான் அடையாளம் காண எனக்கு கிருபை தருவீராக. அடையாளம் கண்டுட்டோன்னா தப்பிச்சிருவோம், விலகிடுவோம், அதுக்கு ஈல்டு பண்ணிட மாட்டோம். ஆமென். அடையாளம் அதாவது சூழ்நிலைகளையும் அடையாளம் காணணும். யாரையும் அடையாளம் காணணும்? மனிதர்களையும் நான் தெளிவாக அடையாளம் காணவும், தேவைப்பட்டால் நான் கடிந்து கொள்ள வேண்டியவற்றை கடிந்து கொள்ளவும் கிருபை தாரும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த தெளிவு இருக்கணும். நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்க உதாரணம் கொண்டு வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன உதாரணம் சொல்லுங்க? பாலே போ சாத்தானேன் கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேதுரு இவரை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சான். அப்போதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றவன், வெளிப்பாட்டை சொன்னவன். இவர் சிலுவைக்கு போகணும்னு ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சாரு பாருங்க. மனுஷகுமாரன் மனிதர்களை பாவிகளாகிய மனிதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும், அவர்களாலே கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அவர்களிடத்தில் சொன்னார். மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 8:31, 9:31, 10:30 நாம் வாசிக்கிறோம். அப்போ பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, நேரிடக்கூடாது. ஆண்டவருடைய உன்னத திட்டங்களுக்கு, மேன்மையான திட்டம். ஏன்னா அவருக்கு உயிர்த்தெழுதல் ஒரு மேன்மையான திட்டம், முழு மனுக்குல மீட்பு கடவுள் வைத்த மேன்மையான திட்டம். நம்முடைய பார்வையில இந்த சிலுவை மரணம் ஒரு ஈனமான மரணமாய் இருந்தாலும் அது ஒரு மகிமையான காரியமாய் கர்த்தர் மாற்ற போகிற அவருடைய மேன்மையான திட்டம் அதற்குள்ளே இருந்தபடினாலே அந்த மேன்மையான திட்டத்திற்கு மாறாக இழுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அங்க இருந்தான், பேதுருவாகிய மனிதன். ஆண்டவரே, இது உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு உரியவைகளை சிந்தியாமல் மனுஷருக்குரியவைகளை, மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறாய். எனக்கு பிரியமானவர்களே, அதை அடையாளம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்குரிய அந்த பக்குவத்தை கர்த்தர் தருவாராக. சில விதமான நபர்களை நம்ம லைன்லேயே கர்த்தர் வராதபடி, குறுக்கிடாதபடி கர்த்தர் செய்யணும். ஏன்னா நம்முடைய டெம்பரமெண்ட், ஜீசஸ் ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் டெம்பரமெண்ட். அவரை ஈஸியாக யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஜீசஸ். உண்மைதானா? அவர் மறக்கக்கூடாது, சின்ன குழந்தைய மாதிரி சாஃப்ட்டு, பால சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற அளவுக்கு அவர் ஹார்டு. அவர் பயங்கரமானவர். ரெண்டும் அவர்கிட்ட உண்டு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் அவர் தான், யூதா கோத்திரத்து சிங்கமும் அவர் தான். நான் சொல்றது புரியுதா? எதுக்கு இதை சொல்றேன்னா, அவரை அவ்வளோ ஈஸியாக யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. இயேசுவை யாரும் நிர்பந்திக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும் தன்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் இன்னதென்பது. மனுக்குல மீட்பிற்காக தான் வந்திருக்கிற தன்னை குறித்ததான திட்டம் இன்னதென்பது அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தபடியினாலே அதற்கு மாறாக இழுக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர் அனுமதிக்கவில்லை. எத்தனையோ நேரத்தில் அவரை ராஜாவாக்கும்படி அவர்கள் விரும்பினார்கள். சூழ்நிலை வந்தது. இவர் செஞ்ச அற்புதத்தினால. நான் சொல்ற கவனிச்சுட்டே வரீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? அல்லேலூயா. விளங்கினால் விளங்கின அளவுக்கு தக்கதாக ஆமென் சொல்லுங்கள். அவரை ராஜாவாக்கும்படி எந்த இடத்துல? சாப்பாடு போட்ட உடனே, வயிறார சாப்பாடு போட்ட, ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வந்தால் எல்லாம் பெருகிறோம். நினச்சிருப்பாங்க, பணம் வேணுமா, இவர் கையில் ரெண்டு காயினை கொடுத்தா போதும் 2000 பேருக்கு பெஞ்சு கொடுத்துடுவார் நினச்சானோ என்னமோ தெரியாது. இவர் ராஜா வாக்கிடலாம் நினச்சாங்க. நம்ம பாஷையில் கவனம் அப்படின்னு அவர் அழகாக என்ன செஞ்சிட்டாரு, விலகி போயிட்டது. நம்மளா இருந்திருந்தா, அப்பா நான் ராஜாதி ராஜா தானே, ஆண்டவர் இதுக்கு தானே அனுப்பியிருக்காரு, ஆண்டவரே மக்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் என்ன செய்கிறாரு, கொண்டு வராருன்னு நம்மளை ஈஸியாக பிசாசு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக நம்ம டெம்பரமெண்ட். நம்மன்னா உங்களை சொல்லலைங்க, எனக்கு சில நேரம் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு டெம்பரமெண்ட் உண்டு. ஸ்தோத்திரம். ரொம்ப ஈஸியாக என்னைய சில பேர் அழுத்தம் கொடுத்து கோவப்பட்டு பேசி நிர்பந்திப்பாங்க. பெண்களாகிய சில பேர் எப்படி நிர்பந்திப்பாங்க தெரியுமோ? அழுது அழுது நிர்பந்திப்பாங்க. ஒருத்தி நிர்பந்திச்சா, தேவ திட்டத்துக்கு மாறா ஒருத்தன் போய் மாட்டினான்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையை தெரியாமல் பகுத்தறியாமல் அழுது 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 ஒருத்தனை மாட்டி விட்டா பாருங்க. கவனிக்கிறீங்களா? யார் அது? பரவாயில்ல, நல்ல பைபிள் தெரிஞ்சு நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பொழுதனைக்கு அவன் முன்னாடி கட்சிப்பட்டு எனக்கு சொல்ல மாட்டியா, பலன் எங்கே இருக்குது சொல்ல மாட்டியா, பலன் எங்கே இருக்குது சொல்ல மாட்டியா, அதோட செத்தான் போய். நிர்பந்திக்கிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ திட்டத்திற்கு மாறாக நம்மை நிர்பந்திக்கிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ திட்டத்திற்கு மேன்மையான நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களுக்கு மாறாக நம்மை தள்ளக்கூடிய சூழ்நிலைகளை குறித்தும் பிசாசு ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்த வாரம் கம்மிங் சண்டே, அடுத்த வாரம் நாளைக்கு பாம் சண்டே ப்ரொசஷன் மறந்துடாதீங்க, அதை ஞாபகப்படுத்தணும். நல்ல 7 மணிக்கு வந்துருங்க. ஆமென். அந்த ப்ரொசஷனில் எதுக்கு இப்போ சொல்கிறாரு பாஸ்டர் சொல்கிறேன். அவ்வளோ திரள் கூட்ட ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவரும் பாடிட்டோம். அந்த திரள் கூட்டம் போதுங்க. நேராக பிலாத்தின் அதில் அரண்மனைக்கு நேராக கழுதையை ஓட்டு, மொத்தமாக இழுத்து போடு. எந்த வல்லமை வந்தானே, எவ்வளோ இராணுவம் வந்தாலும் 12 லேகியோனுக்கு சமமான தூதர்களை கேட்டா பிதா அனுப்ப மாட்டாரா பேதுருவேன்னு கேட்ட இதே வாய் இதே ஆண்டவர் இயேசு ஒருவேளை கேட்டிருந்திருப்பாரே, ஆனால் பொலிட்டிக்கலி அரசியல் சூழ்நிலையின்படி அவர் அந்த சூழ்நிலைமையை பயன்படுத்தி தேவ திட்டத்திற்கு மாறா போயிருக்க முடியும். ஆனால் அவர் அங்கே போகலை, தேவாலயத்துக்கு போனார். அங்கே போய் புறா விற்கிறவர்கள் காசுக்காரர்கள் எல்லாம் கவுத்தி போட்டு அவங்க பெட்டியெல்லாம் கவுத்தி போட்டு அது அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு காரணமாக அமைந்தது. ஆகவே எந்த சூழ்நிலைமையும் கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருந்த அந்த மேன்மையான திட்டத்திற்கு மாறாக தன்னை இழுக்கிறதற்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை. இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. இது நல்ல விளங்கி இருந்தால் விளங்கின அளவுக்கு தக்க ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறீர், அதற்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நான் அடையாளம் கண்டு அதற்கு இணங்கி விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். எனக்கு கிருபை தான். அடையாளம் காண எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜஸ்ட் ப்ரே. சில நபர்கள் ஒருவேளை நீங்கள் ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக இருந்தீங்கன்னா சில சூழ்நிலையோ சில மனிதர்களோ உங்களை நிர்பந்திச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சேஃப்டி ப்ரேயரை பண்ணி வச்சுருங்க. ஒரு சேஃப்டி ப்ரேயர் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட நபர்கள் என் லைஃப்பில் குறுக்கிடாதபடி செஞ்சுருங்க ஆண்டவரே. என் லைஃப்பில் லைனை கிராஸே பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் என் வாழ்க்கையை குறுக்கிடாதபடி கர்த்தர் செய்வீராக. ரஹை கபாரா சந்தரமா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை வச்சு உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், தாயே தகப்பனே உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேற வேண்டும் அல்லவா? நிச்சயமான விதத்தில் அது பூர்த்தியாக வேண்டும் அல்லவா? இந்த சபையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமான விதத்திலே அது நிறைவேற வேண்டும் அல்லவா? அதற்கு மாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் விலக்குவீராக. அதற்கு மாறாக இழுக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் எங்கள் எல்லைகளை விட்டு விலக்குவீராக. அதற்கு மாறாக இழுக்கக்கூடியதான மனிதர்களை கர்த்தர் எங்கள் எல்லைகளை விட்டு விலக்குவீராக. அதை நாங்கள் திட்டமாக தெளிவாக சரியாக அடையாளம் கண்டு கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது நம்முடைய தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக பரிசுத்த வாழ்க்கைக்காக இன்னொரு காரியம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் என்னில் என்ன காணப்பட்டாலும் அதனை என்னை விட்டு அகற்றி விடுங்கப்பா. ஜஸ்ட் டேக் இட் அவே ஃப்ரம் மை லைஃப். உமக்கு வேதனைப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் என்ன விஷயமும் என்னிடத்தில் காணப்பட்டால் அதனை என்னை விட்டு அகற்றிவிடும். நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக. செம்மையான வழியிலே என்னை நடத்துவீராக. 139 சங்கீதம் கடைசி வசனம் 24 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். Psalm 139:24. 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் நம்ம அறிந்தோ அறியாமலோ
சில நேரங்களிலே நாம் இதற்கு இடமளித்து விடுகிறதற்கு வாய்ப்புண்டு. we are still living in this flesh, we are still living in this sinful world. இன்னமும் பரலோகத்துக்குள்ள நாம போகல, பாவம் இல்லாத அந்த இடத்துக்கு நாம இன்னமும் போகல. ஆமென். the presence of sin இல்லாத இடத்துக்கு நாம இன்னும் போகல. we are surrounded with multitudes of sin. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று எபிரேயர் நிருபம் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம அப்படி இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற வழிக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ இடமளித்து விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் ஏதாகிலும் உண்டோ என்று பார்த்து அதை என்னை விட்டு அகற்றிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நிமித்தமாய் நீர் சந்தோஷப்பட வேண்டும், என் நிமித்தமாய் நீர் மகிழ வேண்டும் ஆண்டவரே. என்னிடத்திலே உமக்கு வேதனை உண்டாக்குகிற எந்த காரியமும் காணப்படாதபடிக்கு எனக்கு கிருபை பாராட்டுவீராக. ஹராபா சாக்கமா நீ கரோஹூடமனா ரிபாலா கதரபா ஐக்குருக்கமா சிக்கே லிகிகமனா கத்தரமா கந்திரிபி கட்டல கதனமா கமரமனமா. இதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. உடனே சின்ன பிள்ளைங்களையோ வாலிப சகோதர சகோதரர் நினைக்கக்கூடாது. எத்தனை வயசு ஆனாலும், எவ்வளோ காலங்கள் ஆனாலும், சவுலுக்கெல்லாம் தன்னுடைய கடைசி காலத்தை வயோதிப காலத்தில் தான் ஆண்டவர் 40 வருஷம் அரசாட்சி செய்தவன். அந்த சவுல் பார்த்தீங்கன்னா வேதனை உண்டாக்கும் வழிக்கு இடம் கொடுத்தான். வேதனை உண்டாக்குற கர்த்தருக்கு வேதனை கொடுக்குற வழிக்கு அவன் இடம் கொடுத்தான் வாழ்க்கையில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த வயசுல அது வர முடியும்? நம்முடைய முரட்டாட்டமான சுபாவங்களோ, நம்முடைய கீழ்ப்படியாமைகளோ கர்த்தருக்கு வேதனை கொடுக்க முடியும். ஆண்டவர் நம்மை கொடுத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதற்கு நாம் இணங்காமல் இருந்தால் அது அவருக்கு வேதனை கொடுக்கக்கூடும். ஏதோ நாம் பாவம் செய்கிறது மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, மற்ற காரியங்களில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் நடந்து கொண்டால் அது அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு வேதனையை கொடுக்கும். ஆகவே அறிந்தோ அறியாமல் அதற்கு இடம் கொடுத்து விடுகிறதுக்கு வாய்ப்புண்டாகிறபடியினாலே ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் என்ன காணப்பட்டாலும் அதை என்னை விட்டு அகற்றி விட்டு நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எனக்குள்ள ஒரு அமைதலுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. ஒரு அமைதலுள்ள ஆவி. நான் கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன அறியாமலே சில நேரங்களில் ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டபிலிட்டி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். டிஸ்பைட் யூ ப்ரே அ லாட். அது சில நேரங்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. சில நேரங்களில் நம்முடைய சரீரம் ரொம்ப பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது யூ வில் பி ஈஸிலி இரிட்டபிள். உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது, இல்லைன்னா சரியாக மனதிற்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்காமல் இருக்கும்போது, சரீரத்துக்கு வேண்டிய ஓய்வு சரியாக கிடைக்காமல் இருக்கும்போது, சில நேரங்களிலே நீங்கள் சில சுகவீனத்தினாலே பலவீனப்பட்டு அந்த பலவீனத்தின் கால அளவு சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகாமல் கொஞ்சம் கால அளவு கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது நம்ம அறியாமலேயே நமக்கு உள்ளே ஒரு விதமான ஆங்ஸைட்டி வர ஆரம்பிக்கும். ஒரு விதமான பதஷ்டமும் படபடப்பும் வர ஆரம்பிக்கும். அது நிமித்தமாக சில நேரங்களில் ஒரு இரிட்டபிலிட்டி வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதோ செய்ய விரும்புவீங்க, செய்ய முடியாது. உங்களுக்குள்ளே ஒரு என்ன செய்யும் ஆரம்பிக்கும், ஒரு விதமான இரிட்டபிலிட்டினா ஒரு விதமான எரிச்சல், கோபம் கலந்த எரிச்சல் வர ஆரம்பிக்கும். விசனம் வர ஆரம்பிக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். அதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. எரிச்சலே வந்ததில்லை, கோபமே வந்ததில்லை. அதை வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது காட்டுவோம். வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட காட்டுவோம், ஃப்ரிட்ஜு டோரில் காட்டுவோம், எடுத்து டமார்னு ஒரு அடி. கார் டோரில் காட்டுவோம், எடுத்த பாத்திரத்தில் காட்டுவோம். அந்த பாத்திரம் என்ன பாவம் செஞ்சுதோ அன்னைக்கு நம்ம கையில் மாட்டி கிச்சனில் கேஸ் பக்கத்தில் இருந்து தரையில் போய் டமார்னு விழுந்து 3 பல்ட்டி அடித்து அப்படி போகும் பாருங்க. இரிட்டபிலிட்டி. இதெல்லாம் அனுபவிச்சது இல்லையோ? எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாத புதிர் பாஸ்டர். நீங்கள் எதெல்லாமோ சொல்கிறீங்க, எங்கள் தலைக்கு மேலே போகுது. இதெல்லாம் எங்களுக்கு நம்ம டோன் நம்ம அறியாமலே ரேஸ் ஆகும். இரிட்டபிலிட்டி. அவங்க யோசிப்பாங்க, நல்லா தானே நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க இந்த அம்மா, நேற்று வரைக்கும் இந்த ஐயா இவர் நல்லா தானே இருந்தான். இப்போ என்ன திடீர்னு இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்தா, அமைதியாக இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்து இப்போ பேச்சு கொடுத்தா டக்குன்னு பார்த்தா டோன் என்ன இப்படி?
அவங்களுக்கு ஏற்கனவே இரிட்டபிலிட்டிலேருந்து டோன் அப்படி கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கொஞ்சம் கெயின் கூட்டி வரும். அதை கேட்ட உடனே ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டோன் இன்னும் ரைஸ் ஆகும். அந்த குடும்பத்திலோட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோங்க, ஆண்டவரே எனக்கு உள்ள ஒரு அமைதல் உள்ள ஆவியை தாரும். இட் இஸ் கான்ட்ராஸ்டிங் வித் கான்ட்ராஸ்ட் டு ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ். எத்தனை பேருக்கு இந்த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் இருந்துருக்குது? ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு மாதிரி ஒரு மனசு அமைதியாகவே ஆகாது, மனசு அமைதியாகவே ஆகாது. இப்போ தூங்கணும்னு நினைப்பாங்க, தூங்க முடியாது. எதையுமே யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அப்போ தான் பார்த்து யோசனை, பல யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், வேலையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னமோ நான் ஒருத்தன் தான் என்னமே புரியாதது பேசுகிறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கோம் பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விளங்குதுன்னு சொல்கிறவங்க நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். செருப்பை கலத்தி போடுறதுலே தெரியும். சில நேரம் நான் பார்ப்பேன் பாருங்க, இப்படி ஒரு பார்வை யாருக்கும் தெரியாது. யார் பார்க்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும் என் பார்வை என்னன்ட்டு. எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற காரியம், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அமைதல் உள்ள ஆவியை தாரும். a spirit of restlessness. இது ஒரு அசுத்த ஆவியோட மேனிப்புலேஷன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். you will வாயில வரைக்கும் வருது அந்த வார்த்தை, அது தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளுக்கு வித்தியாசம். you will rest in peace ன்னு சொல்ல வந்தேன். இளைப்பாறுதல் அது நித்திய இளைப்பாற்றி, அதுக்காக உடனே எப்படி நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்திலே we will be able to rest in peace. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்கள், எத்தனை பேருக்கு அது தேவைன்னு உணர்றீங்க? ஸ்பிரிட் ஆஃப், இது மாதிரி நிறைய பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். பலவீனப்படுத்துகிற ஆவி, குருட்டு ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவின்னு பைபிளில் இருக்குது. ஆண்டவர் அந்த ஆவியை தானே துரத்தினார். ஹலோ, போட்டிருக்கா போடலையா? குருட்டாட்டம் பண்ணுகிற ஆவி, பொய்யின் ஆவி, பொய்யின் ஆவியை கட்டளையிட்டார்னு இருக்கும். யாருக்கு? ஆகாப்புடைய தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசிகளோட வாயில, மன்னிக்கவும், இன்னொரு ராஜா மிகாயாட்ட சொல்லும்போது, இன்னொரு ராஜா ஆகாப் தானே? ஆகாப் தான், எஸ் ஆகாப் தான். ஆகாப்பு யோசபாத் அந்த இதில் இன்சிடெண்ட்ல பொய்யின் கீழையத்தில் ராமோத்தின் மேல் போய் விழுறதுக்கு ஆகாப்புக்கு போதிக்கிறவன் யாருன்னு சொல்லும்போது ஒரு ஆவி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் போய் எப்படி போதிக்க போறேன்னு கேட்பாரு. அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலையும் நான் பொய்யின் ஆவியாக இருப்பேன். அப்பா சொல்லும் போதே புல்லரிக்குது, பயமா இருக்குது இல்லை? எப்படிலாம் ஆவிகள் இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஆவிகள், ஒரு ஆவி a spirit of restlessness, போ இயேசுவின் நாமத்தினால என்ன ரெஸ்ட்லெஸ்ஸாக வைக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டு வரிஞ்சு கட்டிட்டு நின்றணும். தேவன் நமக்கு அமைதல் உள்ள ஆவியை தருவார். அல்லேலூயா, அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவி, ஆமென். மன அமைதியை கர்த்தர் தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸை என்னை விட்டு எடுத்து போட்டு எனக்கு ஒரு அமைதல் உள்ள ஆவி எனக்குள்ளே தாங்கப்பா. என்ன நடந்தாலும் ஒரு அமைதலான ஆவி. பல வருஷத்துக்கு முன்னால் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில், எனக்கு சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் நான் படித்ததே ஏறக்குறைய ஒரு 28 வருஷம், 30 வருஷம் நான் ஜாயின் பண்ணும்போது 30 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு வாத்தியாரா டீச்சர்ஸாக இருந்தவங்களில் ஒரு சில பேர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நடந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. பெரிய ஸ்ட்ரைக்கு, பசங்க எல்லாம் ஏதோ ஒரு கோவத்தில் இதாகி, பசங்க தான் தெரியுமா, வாலிபர்லாம் தெரியுமா, அடித்து உடைக்கிறான். இருந்தீங்க அப்போ சென்ட் சேவியர்ஸில்? எஸ். அடித்து டியூபு கீபெல்லாம் அடித்து உடைக்கிறாங்களாம், எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. அப்போ பிரின்ஸ்பாலாக இருந்த ஃபாதர் பேர் மறந்துட்டேன். அந்த மனுஷன் ராஜநாயகமா, ஓகே தேங்க்யூ அங்கிள்.
அந்த மனுஷன் அமைதியில் உள்ள ஆவியுள்ள மனுஷன். எல்லாம் சுற்றி அடித்து உடச்சிட்டு இருக்கிறான். அப்படியே தாடியை மெதுவாக தடவிட்டு ஒரு சலனம் இல்லை. ஏன்னா அவரால் திங்களாக போய் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம். ஆனால் பதறலை. நமக்கு நான் சொல்கிறது புரியுதா? அநேக நேரங்களில் our circumstances will make us so restless. நம்ம பார்க்குற பார்வை, நம்ம எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இருக்கும், ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டே இருப்போம் நமக்கே தெரியாமல். உங்கள் வீட்டில் நீ ஏதோ சின்ன எதிர்பார்ப்பு வச்சு, இந்த இடம் நல்லா சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் 2 தடவை சுத்தப்படுத்துவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க அப்படியே சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். வாட் யூ ஃபீல்? த ஃபீலிங் ஒன்று வரும் பாருங்க. தட் இஸ் கால்ட் ஃபீலிங் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ். அமைதல் வராது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவரே இனிமேல் எனக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வரக்கூடாது, எனக்குள்ளே ஒரு அமைதலுள்ள ஆவியை தருவீராக. தேவை உள்ளவங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீ படபடக்கும்படிக்கு அல்ல, பதறும்படிக்கு அல்ல, அமைதலுள்ள ஆவியோடே நீ கர்த்தரை சேவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அமைதலுள்ள ஆவியோடு, சாந்தமுள்ள ஆவியோடு, தாழ்மையுள்ள ஒரு ஆவியோடு கூட, அல்லேலூயா, மனம் பதறாமல் இளைப்பாறுதலோடு கூட கர்த்தரை சேவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நிறைய நேரங்களில் என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ, என்னை சுற்றில் இருக்கிற மனிதர்களுடைய ஆண்டவரே அபிப்பிராயத்தினாலேயோ மனப்பான்மையினாலேயோ, இல்லை என்றால் என்னுடைய சரீரத்திலே நான் கடந்து போகிற சில பலவீனங்களினாலேயோ எனக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குதுப்பா. என் குடும்பத்தில் நடக்கிற சில காரியங்கள்னாலேயோ, நடக்காத சில காரியங்களினாலேயோ எனக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குதுப்பா, ஒரு படபடப்பு இருக்குது ஆண்டவரே. அது தட் மேக்ஸ் மீ இரிட்டபிள் மோஸ்ட் ஆஃப் த டைம். நிறைய நேரங்களில் அது நான் எரிச்சல் அடையும்படிக்கு செய்கிறது ஆண்டவரே, நான் விசனம் அடையும்படிக்கு செய்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாபை குறித்து அவன் சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டுக்கு போனான். அநேக நேரங்களில் நாம் சலிப்படைந்து விடுகிறோம், விசனமடைந்து விடுகிறோம். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இது எல்லாவற்றையும் தேவரீர் மாற்றி போடுவீராக. இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே மாற்றி போடுவீராக. எங்களுக்குள்ளே ஒரு அமைதலுள்ள ஆவியை தாரும். அமைதலுள்ள ஆவியை எனக்குள்ளே தாரும். இந்த சபை மக்களுக்குள்ளே ஒரு அமைதலுள்ள ஆவியை தருவீராக. ஒரு அமைதலுள்ள ஆவியை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தது குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னொரு 5 நிமிடத்திற்குள்ளாக முடிக்க விரும்புகிறேன். குடும்பங்களுக்காக. குடும்பங்களிலே சத்துருவின் போராட்டங்கள் எங்கள் குடும்பங்களிலும் குடும்ப காரியங்களிலும் தலை தூக்காதபடி உம்முடைய வல்லமையினால் அவைகளை முற்றிலும் மடங்கடித்து போடுவீராக. சத்துருவின் போராட்டம் தலை தூக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். வராதா? சத்துருவை பார்த்து சொல்லணும், அடி வாங்கினாலும் அவர் கையில் வாங்கிக்கிடுவேன் ஒழிய ஓன்ட்ட ஒன்றும் கிடையாது, உனக்கு எனக்கும் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அதாவது தப்பு பண்ணால் அவர் அடிப்பார், அவருக்கு உரிமை இருக்குது, ரத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். மார் தட்டணும், அவர் ரத்தம் கொடுத்துருக்கிறாரு. சிச்சிக்கணும்னா அவர் சிச்சிப்பார். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உனக்கு என் மேலே உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. உனக்கு என் குடும்பத்து மேலே உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால சபித்து போடுகிறேன். அல்லேலூயா. சத்துருவின் போராட்டங்கள் எங்கள் குடும்பங்களிலும் குடும்ப காரியங்களிலும் தலை தூக்காதபடிக்கு உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அதிகாரத்தினாலும் அவைகளை எல்லாம் முற்றிலும் மடங்கடித்து போடுவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் தலை தூக்கக்கூடாது, இனிமேல் தலை தூக்கக்கூடாது. மனுஷங்க மூலமாகவோ இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அது மந்திரவாதம் மூலமாகவோ, 2 விதத்தில் தான் சத்துருவும் போராட்டங்கள் வரும். ஒன்றில் மனுஷங்க மூலமாக வரலாம், இல்லைன்னா மந்திரவாதம் மூலமாக வரலாம். 2 விதமாக வந்தாலும், எத்தனை விதமாக வந்தாலும் அவைகள் என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய குடும்ப காரியங்களுக்குள்ள, இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையில் இருக்கிறதான குடும்பங்களுக்குள்ளே, அந்த குடும்பங்களின் காரியங்களுக்குள்ளே சத்துருவின் போராட்டங்கள் இனிமேல் ஒரு காலத்திலும் தலை தூக்காதபடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய அதிகாரத்தினாலும் அவைகளை முற்றிலும் மடங்கடித்து போடுவாராக.
மட்டங்கடித்து போடுவாராக. தெய்வமே நீர் மட்டங்கடித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். இனி ஒரு காலத்திலும் அவைகள் தலை தூக்க கூடாது ஆண்டவரே. ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுங்க. ரீகா ரபாஷிக் என்ன மெஹே தெரியா. உங்க குடும்பத்தில் சத்துருவின் போராட்டங்களை விடுதலை வேணுமா? அடியோடு அவனை நொறுக்கி போட்டு மட்டங்கடித்து முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, நிரந்தர விடுதலை சொல்லுங்க ஆண்டவரே. we want a complete deliverance and we want a long lasting deliverance Lord. முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, நிரந்தர விடுதலை, நிரந்தர விடுதலை, நிரந்தர விடுதலை, நிரந்தர விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வாக்கின்படியாய் நீர் கொடியேற்றுவீராக ராஜா. சத்துருவின் போராட்டங்கள் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் குடும்ப காரியங்களிலே, இந்த சபையிலேயோ சபையின் காரியங்களிலேயோ ஒரு காலத்திலும் தலை தூக்காதபடி இயேசுவே உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அதிகாரத்தினாலும் முற்றிலும் மடங்கடித்து போடுவீராக. ஹல்லேலூயா. ரபககரா மக்கரஹி கத்ரோகமா நிக்கரஹுஷி கப்பல குதரமன சிந்தரவிய கபனமா ரிகபரபரப சிந்தரவலகதவனகதி அந்தரபலபா ரிகலபரப ஷபலபரவுதிபிதிபிதி கபலபரபலபலபா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக சபைக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை அழைத்து வந்து சீஷர்களாய் உருவாக செய்வீராக. சீஷர்களாய் உருவாகணும். சபையில் விசுவாசிகளின் எண்ணிக்கை அல்ல, சீஷர்களின் எண்ணிக்கை அதிகப்பட வேண்டும். சொல்லுங்க, விசுவாசிகளின் எண்ணிக்கை அல்ல, சீஷர்களின் எண்ணிக்கை, சீஷிகளின் எண்ணிக்கை அதிகப்பட வேண்டும். அல்லேலூயா. தொற்காள் என்னும் சீஷி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள், சீஷிகள் இவருடைய எண்ணிக்கை சபையில் அதிகப்படும்படிக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாயில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாயில் வர்ற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை அழைச்சி வாங்கப்பா, அநேக ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாருங்க. அதற்கு ஏதுவாக நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை எங்களை செய்ய வச்சிருங்க. அதற்கு ஏதுவாக ஜெபம் பண்ணணுமா, உபவாசம் பண்ணணுமா, இரவு விழித்து ஜெபிக்கணுமா, ஜெப நட செய்யணுமா, பிரேயர் செல் கண்டக்ட் பண்ணணுமா, ஆண்டவரே தனித்தால் ஊழியம் செய்யணுமா, டிராக்ட் கொடுக்கணுமா, என்னென்ன செய்யணுமோ, எங்கள் சாட்சியை போய் சொல்லணுமா, யாரையாவது சந்திக்கணுமா, எதை எதை செய்யணுமோ எங்க சபை மக்களை செய்ய வச்சிருங்க ஆண்டவரே. செய்ய வச்சிருங்க, செய்ய வச்சிருங்க. எங்களை நீங்களே செய்ய வச்சிருங்க. எப்படி ஆகிலும் இந்த இடத்துல உம்முடைய திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. நீர் அழைத்து வந்து அவர்களை சீஷர்களாய் உருவாக்குவீராக ஆண்டவரே. ரபா 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 மிமி மிக்க கருக்கமா மிக்க நஹசித்தரை கமல கதுரியாந்தரமா லிக்க துடமினிகிதியாந்துரபலமா. இந்த குறிப்புக்காக சபையில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வந்து அவர்களை சீஷர்களை உருவாக்கும்படிக்கு, அதற்கு நம்மை கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தர் அதை செய்யத்தக்கதாக யாராகிலும் ஒருவர் சீக்கிரமாய் சத்தத்தை உயர்த்தி எழும்பி நின்று ஜெபிக்க கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறபடியால் கர்த்தர் நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாளை தின ஆராதனைக்காக ஜெபிக்கலாமா? நாளை தின ஆராதனையில் கர்த்தர் நாளைக்குள்ள ப்ரொசஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அந்த பாம் சண்டே ப்ரொசஷனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் சர்வீஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எக்குமெனிக்கல் சர்வீஸ் ஆசீர்வதிங்கப்பா. நாளைக்கு அநேகர் சபையிலேருந்து வந்து கலந்து கொள்ள வேண்டும், அநேகர் வந்து கலந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாகி ஆண்டவரே பலனோடு கூட அந்த ப்ரொசஷனில் நாங்கள் வரணும். இங்கே வந்து நாங்கள் சந்தோஷமாய் பாடல்களை பாடி இயேசுவை அன்றைக்கு அந்த திரள் கூட்ட ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்து ஆரவாரித்து உயர்த்தி மகிழ்ந்தார்களோ அதுபோல உயர்த்தி மகிழ்ந்து நாளைக்கு உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கடந்து செல்ல கிருபை தருவீராக. அதோடு கூட இந்த இடத்துல ஜெபிக்க கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட தேவை இருந்தால் நீங்கள் கரத்தை உயர்த்துங்க. பரலோக பிதாவே, தனிப்பட்ட தேவை நிமித்தமாக உம்முடைய சன்னிதானத்தில் உம்மிடத்தில் தங்களுடைய கரத்தை ஆண்டவரே உயர்த்தி இருக்கிற இவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளை அற்புதமான விதத்தில், ஆச்சரியமான விதத்தில், அதிசயமான விதத்தில் கர்த்தர் தேவைகளை சந்தித்து அவர்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவீராக. அதன் மூலமாக இவர்கள் விசுவாசம் இன்னும் பலனடையும்படி செய்வீராக. ஆண்டவரே, இவர்களுடைய ட்ரையல்ஸ் எல்லாவற்றின் நடுவிலும் ஒரு டெஸ்டிமனியை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சமாதானத்தோடு தங்கள் இல்லங்களுக்கு செல்ல கிருபை தாரும்.
நாளைய தினம் சரியான நேரத்தில் எல்லாரும் வருகிறதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.